ஏய் யாரா இது பாலா வேலையை காட்டிட்டியாடா டேய் ஆமா அப்ப ஏசு நாடாருன்னு ஒருத்தன் சொல்லியிருந்தான். ஏன் அப்படி அடுத்து வந்து பிரமிட கட்டினது நாடார் இருந்தான்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் அல்லாவும் நாடார் ஆவாரு. டேய் எல்லாரும் எது டேய் ஏன்னா நீங்க அறம் பொருள் இருக்கு, இவன் காமத்து பாலை பத்தியே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாத்துக்கும் புத்தி சொல்ல வேண்டியவருக்கு வந்து எந்த அடையாளமும் தேவையில்லை. இதுக்குள்ளதான் அடக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் தாண்டி வரவர் அவருக்கு எந்த இசமும் வேண்டியதில்லை. இயேசுலாம் அதுக்கப்புறம் உள்ள காலங்க. ஆமா என்ன யார் என்ன ஒரு தரமான கேள்வியை வரலையே. வாசி வந்து தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, வள்ளுவர் கூப்பிட்டார், வாளி நின்றுடுச்சு, ஊசியால வந்து இதெல்லாம் வந்து அந்த புனைவுகளுக்கு நம்ம போகலை. வள்ளுவத்துக்குள்ள என்ன இருந்ததோ அதுக்குள்ள இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எல்லா காட்சிகள்லயும் இந்த வள்ளுவம் இருக்கும். ஆமா திருவள்ளுவர் நாடுன்னு வச்சிருக்கீங்க. ஆமா ஆனா திருவள்ளுவர்னு எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அவர் கூப்பிட்டாரா வள்ளுவனாரேன்னு கூப்பிட்டாரா இல்லையா கடைசியில? ஆமா வள்ளுவன் நாடார் அப்படின்னு சொன்னாங்க. வள்ளுவர் வந்து ஒரு வயசான முனிவரா தான் பாத்துருக்காங்க. நல்ல எங்க காமிச்சிருக்கீங்க. வாசிகளே எங்க ஒரு பாட்டி மாதிரி எடுத்து அவங்க பார்த்தா வாசி அவ்வளவு எங்க அவ்வளவு இதா இருக்காங்க. அதாவது அந்த வரைஞ்சவர் இருக்கார் இல்லையா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கிறாரு. காமத்து பாடல் எழுதுனா எந்த வயசுல இருக்கணும்? அதெல்லாம் மறந்து போயிருங்க. நீங்க வேற மறந்து போயிரும். ஆமா அது பழைய நினைவு தான் பேராண்டிங்கிற மாதிரி ஆயிடும். ஆமா இன்னொன்னு அந்த காலத்துல ஆயுளே குறைவா இருந்துச்சு தெரியும் இல்லையா? பெரியாரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஆயுள் வந்து வெள்ளைக்காரன் வந்த அப்புறம் தான் வந்து மருந்தெல்லாம் கொடுத்து கூட்டான் அப்படின்னு. வள்ளுவர் காலத்துல ஆயுளே 35-40 தான் இருந்திருக்கும். இவரு வேணுகோபால் சர்மா வயதானவரா வரைஞ்சிருக்கிறாரு. இவ்வளவு கருத்தச்சனவர் வயசானவரா இருப்பார் நினைச்சிருப்பாரு. ஆனா நீங்க நெப்போலியன் எடுத்துக்கோங்க, பல பேர் வந்து அந்த வயசுலயே வந்து மறைஞ்சு போனவங்க தான். சரி இந்த ஹீரோயின் எல்லாம் கேள்வி இப்போ இங்க அதை பத்தி நம்ம பேசல. அந்த காலத்துல என்ன கலாச்சாரம் இருந்தது அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா அப்படி இருந்தது. அந்த காலத்துல தான் அவர் கல்வனாமை கொண்டு வராரு, உடன்போக்கு இருக்கக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது, அப்புறம் இதெல்லாம் கொண்டு வராரு அவரு. ஆமா செம்பூர் ஜெயராஜ். எங்க இருக்கு? எங்க வரியா? ஆமா குளிக்கிறது வந்து மெட்ராஸ்ல அடுத்த படத்துக்கு நீங்க எழுதுங்க. அதே போல சில இடங்கள்ல வந்து அந்த காலத்துல வந்து அவர்கள் அப்படின்னு பேசுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. சில இடங்கள்ல எல்லாருமே அவன் இவன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜெனரேஷன் ஏத்த மாதிரி எழுதிட்டீங்க. நான் அடுத்த படத்துல சரி பண்ணிக்கிறேன் அதை. வள்ளுவர் இதுல காவி உரை கட்டாம வெள்ளை உரை கட்டிட்டாரு. இப்ப நிறைய பிரச்சனை இருக்கு, காவியா வெள்ளையா. நீங்க எந்த அடிப்படையில ஒரு வெள்ளை தான் இது பண்ணாங்க? இந்த காவி வந்து இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு மனிதர் பீகார்ல இருந்து கிளம்பி வந்து ஒரு பூணூல் போட்டவர் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறார். வள்ளுவர் போட்டோ பாத்துருக்கீங்களா? வள்ளுவர் போட்டோ பாத்துருக்கீங்களா நீங்க? கோவில் அவரை வந்து 2000 வருஷம் முன்னாடி போட்டோகிராஃபியே வரலீங்களே. இவங்க வந்து அதான் இப்பதான் சொன்னேன் நான், அவங்களுக்கு தக்கபடி அவங்கள வடிவமைப்பாங்க. இவர் கிடைச்சா நல்லதா இருக்கும், தமிழுக்கான அடையாளம் இருக்கு இல்லையா? இப்போ வடநாட்டுல இருந்து ஒரு எம்பி வந்து சிலையெல்லாம் கொண்டு போயிட்டு பனாரஸ்ல வச்சாரு தெரியுங்களா உங்களுக்கு? அத மாதிரி தான் அவங்க அதை சுவீகாரம் பண்ண நினைப்பாங்க. நம்ம அடையாளத்தை அவங்களுக்கு வேண்டியது இருக்கு, ஹிந்தியை திணிக்கிற மாதிரி. சார் அப்புறம் வள்ளுவர் வந்து கல்லை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கல்லு குடிக்கிறத ஒழிக்கணும். ஆமா அதனால நாட்டுல நடக்கணும். ஆமா ஆனா இப்போ ஒருத்தர் மலையேறி கல்லு படிச்சிருக்காரு, கல்லு கொண்டு வரணும் அப்படின்னு யாரும் சொல்லிட்டு தெரியாது. சீமான் அவர்கள் வந்து அப்படி பண்ணிருக்காங்க. ஆமா பட் இந்த கருத்து வந்து இது கருத்தா இருக்குமா சீமானுக்கு? எப்படி இது கல்லை குடிச்சிட்டு எல்லாம் ரோட்ல படுத்து கிடக்க சொல்றாங்களா? இல்ல கேக்குறேன், சொல்றீங்களா கல்லை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இல்ல இந்த படம் எடுத்தே வந்து அரசியல் பேசு இல்லையா? அவரு கல்லு இறக்குறாரு, அதுக்கு எதுக்கு இறக்குறாரு, குடிக்கிறாரு, எல்லாம் குடிக்கணும்ன்றாரு, ஊரெல்லாம் கல்லு கடை தரப்பணும்ன்றாரு. ஆனா வள்ளுவர் வந்து கல்லு கடையே இருக்கக்கூடாது, அது பெரிய தப்புங்க. அது போதை பொருளை வந்து எப்படி நம்ம இது அங்கீகரிக்க முடியும்? இதுதானே கல் உண்ணாமைன்னு வள்ளுவர் எழுதியிருக்காருல, அதுதான் நான் சொல்ல முடியும். இல்ல 2 வருஷத்துல இது நல்ல விஷயம் நீங்க கேக்குறீங்க. 2 விஷயம் தானே. ஆமா இது கொஞ்சம் லேட்டா போதை ஏறும்,
அது உடனே ஏறும், அவ்வளவுதான் வித்தியாசம். இது பாருங்க, டேய் தம்பி, இப்ப அதை இருங்க, இப்படிதான் வாழணும்னு ஒரு மரபு இருக்கு, ஒரு ஒரு இலக்கிய முறை இருக்கு, இப்படிதான் வாழணும், ஒரு ஒழுக்க நெறிகள்னு ஒண்ணு இருக்கு. அதுல இந்த கல் உண்ணாமை, சரக்கு அடிக்காமை, போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்தாமைன்னு இருக்கு. இதை மீறி சிலது நடக்கும், அதெல்லாம் உதாரணத்துக்கு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படி அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க, ஏன் இது குடிக்காம இருந்தா நல்லது, இல்ல ஒருத்தர் குடிக்கிறாங்களா, நம்ம அதை பேசக்கூடாது. இல்ல கள்ளு வித்தா வந்து அரசாங்கத்துக்கு லாபம் கிடைக்காது இல்ல, அதனாலதான் வந்து அவங்க சாராயம் விற்கிறாங்க. மேட்டர் புரியுதா உங்களுக்கு? ஒரு ஷாட்ல வந்து நீங்க திருவள்ளுவர் கணக்கு வச்சுட்டு இந்த பக்கம் நாமும் இந்த பக்கம் பட்டு அந்த பக்கம் வள்ளலார்லாம் ஆமா, அவர் மட்டும் எதுவுமே வள்ளுவர் மட்டும் எதுவுமே போடாம இருக்காங்க. அதாவது இவங்க எல்லாத்துக்கும் புத்தி சொல்ல வேண்டியவருக்கு வந்து எந்த அடையாளமும் தேவையில்லை. அப்ப ஒரு இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியன் கேட்கிற ஒரு இது வரும். இதுக்குள்ளதான் அடக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் தாண்டி வர அத்தனை பேருக்கும் புத்திமதி சொல்றாரு. அதுல ஆனா கிறிஸ்டியன்ஸ் அவருக்கு கிடையாது. அவருக்கு எந்த இசமும் வேண்டியதில்லை. இயேசுலாம் அதுக்கப்புறம் உள்ள காலங்க. ஆமா, என்ன ஒரு தரமான கேள்வியை வரலையே. ஆ ஆ கல்யாணம் பண்ணாம காமுட்டு இருக்கிற அருதி படைய ஜெயிக்க வச்சாலும் அவர் சுத்து போயிடுறாரு. ஆமா, ஏதாவது மலைப்பொருளா இல்ல அந்த காலத்துல இப்போ அதை வந்து அந்த படத்துல குளோரிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது வள்ளுவரே சொல்வாரு வந்து அம்பு வரும்போது கண்ணை மூடுறவன் கோழை அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட போர்க்களத்தில் செத்து போறது ஒரு பெரிய நல்ல மாண்பா கருதப்பட்ட காலகட்டம் அது. வீரமரணம் அரசர்கள் அப்படி வச்சிருந்தாங்க. அரசர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக பொதுமக்களை வந்து போருக்கு பயன்படுத்தினாங்க. ஸோ அதை குளோரிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. இவன் போருக்கு போய் சாகட்டும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கால மரபா இருந்தது. அதான் வந்து அந்த ஆசிரியர்ல போயிட்டு மனைவியோட வந்து உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே தரவுகள் இருக்காங்க சார். ஏன்னா வந்து சொல்லும் போது அவர் தான் போய் பேசினாங்க, அது மட்டும் தான் இருந்தது. ஆனா மனைவி குழந்தையோட போய் உட்கார்ந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அது எப்படி சார்? அது இல்ல, அது திரைக்கதைக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்க இந்த படம் ஔவையார் பாத்தீங்களா? நீங்க ஔவையார்ல எப்படி வந்து அரங்கேற்றுவாங்க தெரியும். எது புனையப்பட்டதா? ஆமா, 133 அதிகாரம் இருக்கு. அந்த 133 அதிகாரத்தையும் நீங்க இந்த படத்துல கொண்டு வந்திருக்கீங்க. இல்ல, கொண்டு வரல. இல்ல, அதுதான் வந்து எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை தான் பண்ண முடியும். நீங்க திருக்குறளை சொல்லிக்கிட்டே நீங்க உட்கார்ந்துருப்பீங்களா? நீங்க உட்கார மாட்டீங்கல்ல. எவ்வளவு திருக்குறள் கிளாஸ் நடக்குது, 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல, எதுக்கு வந்திருக்கீங்க? அது சுவைப்பட சொல்லணும், ஒரு ஆள் எழுதணும், ஒரு ஆள் கேமரா பண்ணணும், ஒரு ஆள் டைரக்ஷன் பண்ணணும், ஒரு ஆள் மியூசிக் போடணும், ஒரு ஆள் எடிட் பண்ணணும். இவ்வளவு வேலை இருந்தாதான் வந்து நீங்க எல்லாம் பாப்பீங்க. அதனால இது நவீன வடிவம், வள்ளுவரோட நவீன கனவு இது அப்படின்னு சொல்லியிருக்கேன். குறள்கள் பிறந்ததா சார்? எப்படி ஒரே டைமா ஒரு மூச்சு முட்டை ஒரு மாசம் உட்கார்ந்து எழுதாம இப்படி லைஃப்ல இருந்து இப்படி ஒண்ணா எடுத்து தான் எழுதணும். அதுல இருக்கக்கூடிய சாராம்சம் பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பலகாலம் ரிசர்ச். அவரே வந்து ஒரு அரசர்கிட்ட வேலையா இருந்திருப்பாருன்னு சொல்றவங்க இருக்காங்க. அவரே வந்து ஒரு அரசரா இருந்திருப்பாரு அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது. ஆமா, ஏன்னா பாத்தீங்கன்னா சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க சார், வள்ளுவர் ஒரு ஆள் இல்ல, பல பேர் இல்ல, நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போல சார். நம்ம வந்து 1330 உள்ள இருந்துதான் இத சாராம்சத்தை எடுத்திருக்கோம். அத கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. செல்வந்தரை பத்தியும் பேசுவாரு, தொழிலாளியை பத்தி பேசுவாரு. திருக்குறள் வச்சுட்டு காதல் குறளா தான் உள்ள இருக்கு. திருக்குறளான அவரு எல்லா இதுலயுமே 2 வரியில வந்து கருத்துக்களை சொல்லுவாங்க. செல்வத்தோடு செல்வம் அப்படின்னு சொல்லும் போது செவி எவ்வளவு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வத்தோட ரொம்ப முக்கியமானதுப்பான்னு சொல்லி. ஆமா, இந்த மாதிரி நிறைய திருக்குறள் இருக்கு. ஆனா இதுல நிறைய காதல் காட்சிகள் தான் வருது. ஆமா, நான் வந்து சினிமாவுக்காக எடுத்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க கேட்ட மாதிரி பள்ளியில குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது குழந்தைகளோட மனதை பாதிக்காதா? இப்போ இது இந்த படத்துக்கு என்ன சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா? ஆரம்பத்துல படத்தை பாத்தீங்களா? என்ன சர்டிபிகேட் போட்டிருக்கான்? சர்டிபிகேட் நீங்க பாக்கலையா? யூ சர்டிபிகேட் போட்டிருக்கான். அது சென்சார் போர்டு வந்து கிளியர்டு இந்த படத்தை குழந்தைகள் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கான். நீங்க அவன்கிட்ட போய் கேளுங்க. போர்டு இல்ல சென்சார், ஒரு நிமிஷம், இல்ல இதுக்கு அத்தாரிட்டி சென்சார் போர்டு. அரசு கொடுத்த சர்டிபிகேட் யூ, மத்திய அரசாங்கம் அனைவரும் அது சென்சார் சர்டிபிகேட் மத்திய அரசு தரது உங்களுக்கு தெரியாதா? இல்ல, அது தெரியாதா உங்களுக்கு? ஆமா, என்ன பாலாதரன், நீங்க நிறைய படிக்கணும் பாலா. நீங்க ஒரு வருஷம் முன்னாடி வந்தீங்க. நீங்க நீங்க வளர்ந்துருப்பீங்க, படிச்சு. நம்ம ஊர்ல நம்ம அரசாங்கம் சரியா செயல்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சென்சார் போர்டு நிறைய படங்களுக்கு வந்து தடங்கல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் அதனாலதான் இந்த இதை கேட்கணும். அப்ப இதுக்கு தடங்கல் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, காதல் தடை செய்யப்பட வேண்டியதா? சரி, சரி. இப்போ என்னுடைய நண்பர்
கிட்டத்தட்ட 4000 படம் பார்த்த சத்யேந்திரா ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்ல நினைக்கிறாங்க ப்ளீஸ். ஆமா ஆமா ஷார்ட் வெரி ஷார்ட். வணக்கம், சத்யேந்திர பேசுகிறேன். பாலா சாரோட எனக்கு ஒரு 15 இயர்ஸாக கனெக்ஷனு. காமராஜ் படம் 30 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு நாங்கள். அவர் காமராஜ் பற்றி படம் பண்ணாங்க, மகாத்மா காந்தி பற்றி படம் பண்ணாங்க. மகாத்மா காந்தி பற்றி யாரும் அவ்வளோ நல்ல படம் பண்ணல. மகாத்மா காந்திக்கு நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. மீதி பண்ண எல்லாரும் மகாத்மா காந்தி பற்றி, ஈவன் ரிச்சர்ட் ஆட்டன்பரோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ப்ரோஷர் எழுதி கொடுத்தேன், அவ்வளோதான். ஒன்று என்னன்ட்டா, ஒரு காலத்தில் பிங்கள வர்ணான்னு சொல்கிறாரு. பிங்கள வர்ணான்ட்டா காவி. ஸோ அது காவி எல்லா சன்னியாசிகளும் அந்த காலத்துலேயோ புராணத்தில் இருந்தவங்களெல்லாம் அந்த கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு பொலிட்டிக்கலில் அதுக்கு ஒரு வேற மீனிங் வந்துச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் எதனா அந்த மாதிரி கேள்வி கேட்கல தெரியாது. நமக்கு ஷேக்ஸ்பியர் யாருன்னு தெரியாது, பொன்னியின் செல்வன் அவங்களெல்லாம் இருந்தாங்களா எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. பட் நம்ம இமேஜினேஷனுக்கு நாங்கள் கொஞ்சம் கேரக்டர்ஸ் ரெடி பண்ணோம். ராமர் யாரும் பார்த்துருக்கீங்களா? சீதாவை பார்த்துருக்கீங்களா? இல்லை எல்லாம் என்டி ராமராவன்றீங்க, வேற ஏதோ கேரக்டர்னு சொல்றீங்க. அதனால நம்ம இமேஜினேஷன்ல நமக்கு கிடைச்ச ஸ்டார்ஸ்ல நமக்கு சூட்டபிளாக இருக்கவங்க வச்சு நாங்கள் எடுக்கிறோம். இப்போ இவங்க என்னை விட இவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை கிட்டத்தட்ட 2 மாதம் படித்தாங்க. நான் ஃபோன் பண்ணால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார் நான் பேச முடியாது, இப்போ உங்ககிட்ட நான் ஸ்கிரிப்டை வந்து படிச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னுட்டு. சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் வராது திரும்ப. ஆமாம், அதனால தான் அவங்களால லொக்கேஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. சோழன் ஆல்ரெடி வந்து கூத்துப்பட்டையில் இருந்தவர், வெல் ட்ரெயின்டு, அவரே ஒரு டைரக்டர், அதனால் அவரை கூப்பிட்டு பண்ணேன். இந்த டீம் அப்படிப்பட்ட ஒரு டீம். ஆமாம், இளையராஜா பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு போர்ஷன், சாயந்தரம் ஒரு போர்ஷன் பார்த்தீங்களா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. 10 நாள் 6 எனக்கு இப்போ பார்க்கும்போது இன்னும் புதுசாக இருக்குது. அந்த கல்யாணத்தில் போட்டிருக்க மியூசிக்கெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல. அவ்வளோ அருமையான அவங்க எல்லாரும். நாம அதில் வந்து ஒரு ஆர்கனைசர், அவ்வளோதான். ஆமாம். திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்துல வந்து திருக்குறளை வந்து அரங்கேற்றா எந்த குறிப்பிலுமே இல்ல. அதை நீங்க வந்து எப்படி சார் அதை காட்சி சார் வந்து இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சமாச்சாரம். அது நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறே வந்து நிறைய புனைவு. இப்போ ஒரு காவி பத்தி பேசினார் பாத்தீங்களா? உண்மையிலே வந்து சன்னியாசிகளை ஏன் காவி போட்டாங்க தெரியுமா? இப்போ ஆதிசங்கரர் வந்து காலடியிலிருந்து கிளம்பி அங்க வரைக்கும் போறார், காஷ்மீர் வரைக்கும் போறார். அவரு காவி கொடுத்திருந்தார். ஏன் காவி தெரியுமா? தீயோட கலர் என்ன? ஆரஞ்சு. காட்டுக்குள்ள வந்து நீங்க ஆரஞ்சு துணி உடுத்துட்டு போற போது மிருகங்களை வந்து தீன்னு நினைச்சு பயந்துரும். ஆரஞ்சு கலர் வந்து தீயை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனாலதான் வந்து, ஏன்னா அவங்க பாதுகாப்பெல்லாம் கிடையாது இல்ல, காட்டுக்குள்ள போகும்போது ஆரஞ்சு கலர் போட இது துணி கட்டியிருந்தாங்க. ஆமா, அதுவே அப்படியே அமைஞ்சது. ஆமா. பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு நாளான்னு. ஏங்க இந்த சினிமா வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணோம், மண்டே முடிஞ்சிச்சுங்கிற மாதிரியான படம் கிடையாதுங்க இது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம், கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம், எல்லா ஊர்லயும் ஆகிட்டு இருக்கு. ஒரு 50-60 ஸ்கிரீன் கிடைக்கலாம். இல்ல இது இல்ல அப்படி. இப்போ வந்து என்ன அப்படின்னா, தனக்கு என்ன கிடைக்குங்கிற காலம் ஆயிடுச்சு. அரசியல்வாதிகள் வந்து அப்படி ஆயிட்டாங்க. அப்புறம் சினிமா வந்து என்ன நினைப்பாங்க, தனக்கு என்ன கிடைக்கும்னு தான் நினைப்பாங்க. இதன் மூலம் புகழ் அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் குறைஞ்சிட்டாங்க, பொருள் ரீதியாக என்ன கிடைக்கும் அப்படின்னுட்டு. இப்போ நம்ம அது கஷ்டம், அது ஒரு பணி, அவ்வளோதானே. எல்லாத்துக்கும் ஒரு பணி இருக்குல்ல, இது கஷ்டம்னு சொல்ல வரல. அதனால இந்த படம் வந்து அப்புறம் ஓடிடியில் பார்ப்பாங்க, யூடியூப்ல இருக்கும், இது ஒரு பதிவாயிருக்கும். காமராஜ் வெளியாக 20 வருஷம் ஆச்சு, இன்னும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாம். ஆனால் இன்னொன்று இதில் வந்து நான் வந்து பணத்தை சம்பாதிச்சு கொண்டு போயிடணும் அப்படிலாம் வந்து நினைக்கிறது கிடையாது. ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே அது பெரிய விஷயம்தான். ஆமாம்.